ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தவறு நடந்து போயிடுச்சு. அது எங்கடா குதில் கட்டிட்டா பட்டார் கட்டா காடுக்குள்ள இருக்குது. எங்கடாலாம் பாருங்க லெஃப்ட்ல இருக்குது. சாப்பாடு தான் வேற லெவலு. 80 வெரைட்டி சாப்பாடு இருக்குது. ஹலோ ஜலி டாத்தா உங்கள் ஜலிக்கவர் எல்லாம் எப்படி இருக்கோ? நான் வந்துட்டு மஸ்த் ஆகுறேன், நீங்கள் வந்துட்டு மஸ்த் ஆகணும், ஜலியாகணும், எப்போவுமே சந்தோஷமாகணும். ஓகே இப்படிக்கா தெரிய மாட்டேங்குது, நான் இப்படிக்காவே திரும்பி வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒரு பையனுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த பையனோட வீடு இது தான். ஸோ அவன் வந்த உடனே நான் காட்டுறேன். யார் தெரியுமா? நடுகில் வந்துட்டு எல்லோ கலர் துணியில் வந்துட்டு சுற்றி தானே அவன் தான். ஏன்னா தெரியுமா இப்போ வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்போ டைம் என்ன தெரியுமா? டைம் வந்துட்டு 4:41 மழை வேறு வந்துருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கடா போயிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா பன்னார்கட்டாவுக்கு போயிட்டுக்கிறோம். பன்னார்கட்டா எல்லாம் வந்துட்டு கல்யாணம் வச்சுருக்காங்க. கத்தால 10 மணிக்கு கல்யாணம், 4 மணிக்கே போயிட்டுக்கிறோம். போயிட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மழை வந்துருக்குது. மழை வந்துன்னு மழையிலே இப்போ போகிறோம். இன்னொருத்தன் வருவான், சைவம் ஒருத்தன் வருவான். நான் 3 பேர் போயிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த நலுங்கு வீடியோ பார்த்திங்க தெரியுமா? மஞ்சா எல்லாம் வைக்குவாங்க, மஞ்சா மேந்தி. ஸோ என்னென்னோ பண்ணாங்க. சேட் வீட் கல்யாணம் நம்மளுக்கு என்ன தெரியாப்பா. நம்ம சவுத்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அது நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்த ஃபங்க்ஷனு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. பேசினே இருக்குவேன். சரி விடுங்க, எல்லாம் தலைக்கத்துக்காதீங்க, ஜாலியாக பார்த்துனே இருங்க வீடியோவை. இருங்க நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறோன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். சரி வரட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அந்த பையன் வந்தான். அது வந்துட்டு இந்த பையன் தான், மெல்வின் பையன். இப்போ நாம் வந்து கேட்டுட்டு வைக்கிறோம். இல்லை அங்கே வந்துட்டு இன்னொரு பையன் இருக்கிறான், அவனும் பிக் பண்ணிட்டு இப்போ நம்ம பன்னார்கட்டாக்கு போகிறோம். ஓகே அங்கே வாங்க நம்ம கூட போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு தோஸ்து கூட கிச் ஆயிடுச்சு. இதுதான் பவன், இன்னொரு தோஸ்து அங்கே இருக்கிறான். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம 3 பேரும் மீட் ஆகிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ரீ ஆஷாபுரா மாதாஜி டெம்பிளுக்கு போகிறோம். அது டெம்பிளா இல்லை நோக்கியா சத்தியமா தெரியல. அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே பார்த்தீங்களா? இந்த பையன் பவன் 3 பேர் இப்போ ட்ராவல் பண்ணி போயிருக்கிறோம் ஆஷாபுரா மாதாஜி டெம்பிளுக்கு. ஓகே வாங்க, அப்படியே வாங்க, ஃபாலோ பண்ணினே வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மஸ்தாக இருக்குது, ஜாலியாக கூலாக இருக்குது. மழை வந்ததுனால அதாவது பனி வந்து பயங்கரமாக பண்ணுறது. ஆல்மோஸ்டாக கல்யாண மண்டபம் ரீச் ஆகிட்டேன். இதுதான் கல்யாண மண்டபம். எப்படி இருக்குது பாருங்க வெளியிலேருந்து. உள்ளே போய் பார்த்தா எப்படி தெரியும் கல்யாண மண்டபம்? வெளியிலேருந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி போய் பார்த்தியா பயங்கரமாக இருக்குதா? இடிக்குது கல்யாண மண்டபம், ஜெயின் டெம்பிள் கல்யாண மண்டபம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பெங்களூர்லேருந்து கரெக்டாக 27 கிலோமீட்டர்ஸை ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோன்னா ஸ்ரீ ஆஷாபுரா மாதாஜி டெம்பிள். அது எங்கடா குதில் கட்டிட்டா பன்னார்கட்டா காடுக்குள்ளே இருக்குது. எங்கடாலாம் பாருங்க லெஃப்டில் இருக்குது. இது தான் அது. சரி இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியாது, நான் காட்டுறேன் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இது தான் என்ட்ரன்ஸ். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஜெயின் டெம்பிள். ஸோ அப்படி போனால் இப்படி நம்ம எப்போ அதுக்குள்ளே போனோம். உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் வந்துட்டு ஜெயின் லாங்குவேஜில் எழுதியிருக்குவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் சேட்டு பையல, அதனால தான் சேட்டையிலே இருக்குவான். இப்போ நம்ம உள்ளே போயின்னுக்குறோம். வாங்க பாய்ஸ் வண்டி அங்கே விட்டுக்குறாங்க. காடு பார்த்தீங்களா? ஃபுல்லு காடு. அப்படிக்காவும் காடு, இப்படிக்காவும் காடு. 27 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் நாடு. भैया नमस्ते बोलो, आपका नाम क्या है? ஓகே பையா பாய். பாருங்க என்ட்ரன்ஸில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மஸ்தாக பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாகுது. பலாப்பலாம் சேட்டுஜி கல்யாணம் பாய்க்கா பாய்து எல்லாம் வச்சுக்கிறாங்க. இங்கே என்ன இது? இங்கே பாருங்கள் ஏதோ கல்ச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு படிக்க வந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க, நம்மளுக்கு வேணாம் தெரியாது. ஓ இது தண்ணிப்பா குடிக்கிறதுக்கு. இங்கே பார்த்தியா தண்ணி குடிக்கிறதுக்கு. ஓ ஓகே அப்படியே பாருங்கள் மஸ்தாக்குது. இதெல்லாம் என் என்ட்ரன்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணி. இங்கே பார்த்தீங்களா கோயில் பயங்கரமாகுது. அங்கே பார்த்தீங்களா இதுதான் கோயில். ஸோ உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம் என்னென்ன ஆக்குது எப்படி இருக்குதுன்ட்டு.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு சேரெல்லாம் வச்சுக்கிறாங்க, மஸ்தாக வச்சுக்கிறாங்க. இந்த டெக்கரேஷனில் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபுல் மஸ்தாக பயங்கரமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பையா வந்துட்டு என்னை திட்டாரு, செப்பல் போட்டுன்னு வந்துட்டு எனக்கு தெரில. சரி மாதாஜி மன்னிச்சுக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளீன் பண்ணிங்கிறாங்க கல்யாணத்துக்கு. இது என்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ். சூளோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாகுது, உங்களுக்கு காட்டுற பாருங்க சூளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணிங்கிறாங்க. ஸோ இது தான் வந்துட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயில் பார்த்தீங்களா பிரம்மாண்டமாகுது. ஓ மழை வந்துக்குதுல்ல, தொச்சிக்கிறாரு. ஓ மாதாஜி கோயில் மஸ்ட் ஆகுது. காலியாக இருக்கும் போதே நம்ம ஒரு ஷூட் எடுத்துக்கலாம். ஓஹோ வர்றே வா, பிரம்மாண்டமாக்குது. ஒய் இங்கே பார்த்தியா, இந்த மாதாஜிக்கு வந்துட்டு வாகனம் வந்துட்டு நாய்க்குது. நான் கோயிலில் சாமியெல்லாம் மூடி வச்சுக்கிறாங்க. நான் இன்னொரு வாட்டி அப்புறமா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜனங்க இருக்கும் போதெல்லாம் காட்டுறேன். ஓகேவா, இப்போ இது வண்டி பாருங்க, வாரே வா. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்குது இந்த அம்மாவுக்கு வந்துட்டு சிங்கம் வாகனம், நந்தி வாகனம் பயங்கரமாக்குது. பயங்கரமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. டிசைன் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக்குதுப்பா. சரி வாங்க, க்ளீன் பண்ணிங்கிறாங்க பாருங்க. அங்கே மாதாஜிக்கிறாங்க, தெரியுறாங்களா உங்களுக்கு மாதாஜி? ஓகே மஸ்தாக்குது பாருங்க, டிசைன் எல்லாம் பயங்கரமாக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாவம் க்ளீன் பண்ணிங்கிறாங்க. சூளத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குது, கீழேருந்து வியூ சூளம் பயங்கரமாக்குதா இல்லை? பையா க்ளீன் பண்ணிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்படி போனீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் அந்த மண்டபம், அது ரூம்ஸ் எல்லாம் தங்கத்துக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு பயங்கரமாக இருக்க போகுது. மஸ்தா போப்பா, சேர்த்து சாப்பாடு ஜாலியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எழுதி வச்சுக்கிறாங்க. அதான் சத்தியமாக தெரில எல்லாம் எழுதிக்கிறாங்கட்டு. எல்லாம் பச்சுக்கோங்க, ஜாலியாக பார்த்துக்கலாம் விடுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கு என்னப்பா அது என்னது மேலே பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது, தெரில என்ன தண்ணிக்கு இருக்கோம். ஓ மேலே போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயில் பற்றி எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த பில்லருங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மஸ்ட்டாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த நார்த் சைட்லலாம் நம்ம நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா சைட்லலாம் போனால் நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது ஒரு கோயில், வச்சுக்க முடியாத விடு. மஸ்ட்டாக பண்ணிட்டுக்கிறாங்க பன்னர்கட்டால. ஸோ இவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணிங்கிறாங்க. வாங்க நம்ம கோயில் ஃபுல்லாக பேக் சைட்லேருந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். சாரி மாதாஜி, அப்பயே தெரியாத நான் வந்துட்டு செப்பல் பண்ண வந்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே ஓ பார்த்தீங்களா பில்லர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. நான் கையில் கிம்பல் எல்லாம் இல்லை. ஸோ இது ஆங்கிள் எல்லாம் பாருங்கள், ஃபோனில் தான் ஷூட் பண்ணிங்கிறேன். என்கிட்ட கிம்பல் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே சவுட்ரிக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. ஆஷாபுரா மாதாஜி கி ஜெய். நாய்க்கு ஒரு வாகனம் வச்சுக்கிறாங்க. அந்த சாமிக்கு வந்துட்டு நாய்த்தா வாகனம், அந்த சாமிக்கு நாய்த்தா வாகனம். இன்னும் மஸ்தாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்குது இல்லை? இது வந்துட்டு எங்கேக்குதுன்னா பன்னர்கட்டால இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சக்கதாக இருக்குது. நீங்கள் வாங்க ஜாலி, ஒரு வாட்டி நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் தெரியும், வந்து பார்க்கணும்ல. நம்மளுக்கு பெங்களூர்லேயே இருந்தால் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் அந்த இடம் பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. சரி ஓகே, உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். அப்பயே வந்துட்டு நான் செப்பல் போட்டிருந்தேன், அதனால் வந்துட்டு பையன் என்னை திட்டினார். இப்போ வந்துட்டு விட்டார், எனக்கு தெரில. ஏன்னா இந்த கோயில் எப்படி ஏன்னா அது சம்பிரதாயம் என்னான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஓகே ஃபைட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, எல்லாம் வித்தியாசமாக இருக்க போது நம்ம வந்துட்டு ஜாலியாக பார்க்கலாம். அப்புறமா இது என்னவோ தெரில, என்னடா இது இப்படிலாம் இருக்குது. ஸோ ஓகே, இது ஓமா குண்டான்னு நினைக்கிறேன். அந்த சேரில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பூ டெக்கரேஷன் எல்லாம் ஆல்ரெடி மஸ்தாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இவன் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு நினைக்கிறேன், என்னடா பேக் பார்த்துக்கணுமா, எங்கே போகிற? ஓகே பார்த்தீங்களா கோயில் வேறு லெவலில் இருக்குதா? இதுதான் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். மாதாஜி ஆஷாபுரா மாதாஜி கி ஜெய். இது கல்ஷம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா கோயில் எப்படி ஜாலியாகுதா? மஸ்ட் ஆகுதுல்ல? நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கிறேன், நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தா லைக் போடுங்க. பட்டா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் பிரம்மாண்டமாக என்னென்ன நடக்க போகுது எல்லாமே இந்த வீடியோவில் கட்டுறேன், பார்த்து நேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகுது. இதுக்குள்ளே போனோன்னா நம்ம செப்பலெல்லாம் வெளியே விட்டு போனால், ஆக்சுவலி ரேக்கில் விடணும், இவங்க இங்கேயே விட்டுக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்படி நம்ம உள்ளே போயின்னுக்குறோம்.
ஸோ ரைட்டு வலது கால் வச்சு உள்ளே போய் நிற்கிறேன். பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஏரியாப்பா, இது நம்மளோட ஏரியா. சோறு ஏரியா. கும்முந்து வாசனை 6 மணிக்கே கும்முந்து. வாங்க வாங்க போகலாம், மேலே போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ இது என்ன போயினே ஆகுது, ஒரு வேளை விட்டு போயிட்டாங்களோ? அடட, இங்கேருந்து பார்த்தியா வியூ பயங்கரமாகுது. எங்கடா போனீங்க? இன்னும் மேலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இது போயினே இருக்குது, போனால் போயினா தான் இருக்கும். ஓ இது என்ன இடத்துல பாருங்கள், ரூம் எல்லாம் பயங்கரமாகுது. இப்படி தான் எவ்வளோ க்ளீனாக வச்சுன்னுக்குறாங்க. ஒருவேளை பக்கம் இது ஜெயின்காரங்களுக்கு கொண்டு தான் தருவாங்க, வேறு யாருக்கு தர மாட்டாங்க. எஸ், அப்போ நம்மளுக்கு ரூம் கொடுத்துருக்காரு, அந்த ரூமை போய் பார்க்கலாம். லைட் ஆன் பண்ணுங்க. இது தான் ரூம். வரே வா, பார்த்தீங்களா ரூமு? கோயில் ரூம் பயங்கரமாகுது. வேறு ரூம் கொடுத்துருக்காங்கப்பா. இது தான் ரூமு, எவ்வளோ வசதாகுது. இதான் பார்த்தியா பெல்வீடு, இதான் பவனு. இது என்ன இது? இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு தொல்லை நிறைய இருக்குதா. இது என்னப்பா இது? எவ்வளோ க்ளீன் ஆகுது ரூமு. இது என்ன? ஓ தலை வர இடம், கை கழுவுற இடம், தலை கழுவுற இடம் எல்லாம் இருக்குது. இது பாத்ரூமு. பாத்ரூம் ஆனால் விட எல்லாம் தான். கொஞ்ச நேரம் இப்போ போய் சோஜா பண்ணலாம். வியூ பார்த்துங்க, வியூ. இவர் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தோலை புறா ஓடுது. யாரோ அது? அதுதான் கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா. பார் போயின்னுங்கிறாரு. ரஜாதி ரஜினிக்கு ரஜா அப்படின்னு போயின்னுங்கிறாரு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு சமையல் அறை போயின்னுக்குறோம். அந்த சமையல் அறை இங்கே தான் இருக்குது. வாங்க போய் அந்த சமையல் அறை எப்படி சமைக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். கோயிலுக்கு தான், கோயிலுக்கு எதிர்க்கவே பாருங்க சமைக்கிறாங்க. பயங்கரமாக சமைச்சின்னுக்குறாங்க. எல்லாம் சேட்டு சோறு வாங்க இன்னைக்கு சேட்டு சோறு. ஆய் ப்ரோ, சேட்டு சோறு. அதுதான் ஸ்டோரேஜ் ரூமு. என்னது ஓய்? நான் ஓய் நல்லாக்கிறேன். ஓய் வா ஓய், ஃபோனுக்கு நீ எத்தனை போயிட போகிறேன்? இவர்த்தா வந்துட்டு மாப்பிள்ளையோட அப்பா. ஐகள் ஆகுது கோயிலே, டாகுது காடே, போது ஓம்னி காரு. அதெல்லாம் இருக்கிறாங்க நம்ம தோஸ்தே. ஜாலியாகுது. அந்த புறாலாம் பயங்கரமாக சுற்றிடுச்சு. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுற பாருங்க. பயங்கரமாகுதுமா, மஸ்ட் ஆகுது. அதெல்லாம் தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் மஸ்ட்டு புதுசான இடம், அதனால ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறேன். பாருங்க அங்கே கோயிலுக்கு தான் அந்த புறாலாம் பாருங்க, எவ்வளோ மஸ்தாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு கிட்டே எல்லாம் காட்டியிருக்கேன். பயங்கரமாக இருக்குது புறா. இங்கே என்ன தெரியுமா, குரங்கு தொல்லைங்க ஜாஸ்தி. நம்மள மாதிரியே தான் இருக்குதுங்க குரங்கு. ஏன்னா நம்ம குரங்கு தானே, நாமளும் குரங்கு தான். ஸோ நம்ம அந்த சேட்டை பண்ணுறோம் அங்கே சிட்டிக்குள்ளே. இது காட்டுக்குள்ளே வந்து இது ஃபுல்லு காடு. ஜாலியாகுது, மஸ்தாகுது, போயினே ஆகுது. இப்படி தான், எப்படி போதோ அப்படி போயினே ஆகணும் ஜாலியாக. இப்போ நாங்கள் வந்துட்டு ரைடு போயின்னுக்கிறோம். அது எப்படி போயின்னுக்கிறோன்னா, வா நம்ம வந்துட்டு பைக்கில் காட்டுக்குள்ளே போயிட்டுக்கிறோம். காட்டில் வந்துட்டு போலீஸ் எல்லாம் நம்மளை பிடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாலியாக போயிட்டுக்கிறோம். சரி, போகிறோம். அது ஏதோ காரில் வைக்கிறாங்களா, நம்மளுக்கு இல்லை, மாப்பிள்ளைக்கு காரில் பூ வைக்கிறாங்களா. அந்த வாயினத்துக்கு தான் நம்ம இங்கேருந்து ஒரு 2-3 கிலோमीटर सिटी போயிட்டு இருக்கிறோம். अरे भाई आज हम लोग ये सुनो भाई, आज हम लोग हिंदी में बात करना. सेठ का मैरिज शादी है अभी बोलो इबा बारीला अयो अभी देखा तो हमें जा रहे हैं काटकुल्लो काट बादियो एवलो ஜாலியாகுது. வாங்க போலாம். எப்படி இருக்குது பென்னார்கட்டா? பென்னார்கட்டா எப்படி இருக்குது? நல்லாக்குதா? ஜாலியா
வாங்க ஜாலி. பூ வாங்கிட்டு வரலாம் பார்த்தா இவனே காரில் வாங்கிட்டு வந்துட்டுக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படிக்கா போனீங்கன்னா கிராசிங்கு. இங்கே என்ன கிராசிங்னா யானை கிராசிங். இங்கே பாருங்கள் போர்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இன்னும் கிட்ட காட்டுறேன். இங்கே யானை பாருங்கள், யானை எலிஃபேண்ட் கிராசிங் சிக்னல். ஸோ அப்போது இங்கே வந்துட்டு யானைங்க வந்துட்டு பயங்கரமாக கிராஸ் ஆகும். இது எங்கடா ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பன்னர்கட்டில் இருக்குது. எங்கடா பாருங்க, இங்கேருந்து அங்கே தான் ஆகுது சவுட்ரி. ஐய் அது மாடுறா, மாடை போய் நானே பயந்துட்டேன். பார்த்தீங்களா, இதுக்கு இது வந்துட்டு ஃபுல் கிராசிங். எப்படின்னா இது வந்துட்டு ஃபுல்லு ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க செக் போஸ்ட் வச்சுருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட்டோட. இது கரண்ட்டுக்கு இதுப்பா. இங்கே பாருங்க, இங்கே கரண்ட்டில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா யானை வந்துட்டு இடிக்கக்கூடாதுன்ட்டு. தொட்ட நான் கிட்ட வச்சுக்கிறாங்க. காரெல்லாம் இங்கெல்லாம் மெதுவாக போகணும். என்னத்துக்கு ஸ்பீடாக போகிறீங்க காட்டுக்குள்ளே? எப்பா எங்கேருந்து என்ன வரும்னே தெரியாது. காடு நம்ம நாடு புள்ளிங்கோ, காடு புள்ளிங்கோ இல்லை, காப்பாற்றுங்கோ. ஓகே, யானை ஒண்டி இல்லை சிறுத்தை கூட இருக்குது பாருங்க. சிறுத்தை ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. சிறுத்தை எப்படா வரப்போகுதுட்டு தெரில. ஜாலியாக இருக்குது காடு. காட்டில் நம்ம நந்தன் போயின்கிறோம். காட்டில் நந்தன் போகிறோம். காட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தவறு நடந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த பொக்கை ரோஸ் வந்துட்டு அது வேறு யாருக்கோமா. இப்போ மறுபடியும் நாங்கள் போயிட்டு அந்த பூ வாங்கினு வர போயின்னுக்கிறோம். பாருங்க அந்த கோயில் இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு வட்டினா பண்ணலாம். போய் இப்போ டம்மா. ஓகே பூ வாங்கினு வர போயின்னுக்கிறோம். இப்போ நம்ம அந்த சவுட்ரி பார்த்தல, அந்த சவுட்ரியோட விலை எவ்வளோ தெரியுமா? ஐயோ சவுட்ரியோட விலை இல்லை, இல்லை அந்த சவுட்ரியோட விலை இல்லை. அந்த சவுட்ரி வாடகைக்கு வேணும்னா அது வெறி ஜெயின் பீப்புள் கொண்டு தான் தருவாங்க. ஒன்று பொண்ணு ஜெயின் ஆகணும், இல்லைன்னா மாப்பிள்ளை ஜெயின் ஆகணும். யாருன்னா ஒருத்தர் ஜெயின் ஆகணும். 2 பேர் இருந்தாலும் ஓகே அப்படின்னாங்க. எவ்வளோடான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 1.5 lakhs. ரூம் கீம் எல்லாம் பயங்கரமாக ஆகுது உள்ள. அதுக்கப்புறமா சாப்பாடு தான் வேற லெவலு. 80 வெரைட்டிஸ் சாப்பாடு இருக்குது. நானே ஷாக் ஆகிட்டேன். ஏதாவது 80யா? நம்ம இந்த ஒயிட் ரைஸு பலாவுக்கெல்லாம் வச்சா தொடர்றதே இல்லை. வெரி ஸ்வீட் சாப்பிட்டுல ஜாலி பண்ணின்னு இருக்கேன் இன்னைக்கு. வாங்க ஜாலி பண்ணலாம். ஒழிச்சிருக்கிறேன். இங்கே யானை இருக்குது. எலிஃபென்ட் ஜோன். எங்கேருந்து வருது யானை? ஐயோ பை மஸ்ட் ஆகுது. வரேவா சில்லுன்னு பயங்கரமாக இருக்குது. பனி ஐஃபில் டவர் பாருங்க, தெரியுதா? கரண்ட் டவர் இதே நான் பம்பாவது பயங்கரமாக இருக்குது. இது அப்போ அப்படியே பாருங்க. இப்போ நம்ம மறுபடியும் அந்த ரோட்டுக்கே வட்டோய். தண்ணி பாருங்க, தண்ணி. நீங்கள் தண்ணியை பார்க்கலையா லைஃப்ல? இங்கே பாருங்க, இங்கே டிகே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ டிகே ஃபால்ஸ் இங்கே டிகே ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்த வழியிலே இன்னும் உள்ளார போனோம். சரி இப்போ நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். பன்னர்கட்டா சிட்டி. இது மினி சிட்டி. போயிட்டு நம்ம பூ வாங்கிட்டு ஜாலி பண்ண போகிறோம். எங்களுக்கு இல்லை, அது பூ மாப்பிள்ளைக்கு. பாய். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு பன்னர்கட்டா சர்க்கிள். நீங்கள் இங்கே இந்த சர்க்கிளில் வந்தால் தான் எல்லாமே பார்ப்பீங்க. திகா போனால் கோயில் இருக்குது. திகா நேராக போனால் உங்களுக்கு வந்துட்டு சிட்டிக்குள்ளே போகலாம். நம்ம பெங்களூர் சிட்டி. திகா போனால் எங்கே போகுதுன்னு தெரில. இப்போ பவன் வந்துட்டு மஸ்தாகிற 4 ரோஸ் எடுத்துன்னு வந்துருக்குது. அது காரில் வைக்கிறதுக்கு பாருங்க. ரோஸ் எடுத்துன்னுக்குறோம் கடையில். ரோஸ் மாப்பிள்ளைக்கு ரோஸ். யார் வீடியோ பார்த்தா பயந்து ஓடினுக்கிறேன். ஃப்ரெண்ட் நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு கடைக்கு தாண்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு ரோஸ் வாங்கினோம். ஸோ இது எதுக்குன்னா மாப்பிள்ளை காதில் வைக்கிறாங்களா? இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும். சரி போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு கடைக்கு ஷாம்பு வாங்க வந்தோம் இந்த கடையில். ஆனால் பார்த்தா நமக்கு வந்து தோஸ்து வச்சுக்கிறாங்க. தோஸ்து கூப்பிட்டா நம்ம தோஸ்து நம்மளை வந்துட்டு கை இடி பண்ணிங்கிறார். அப்போ தான் புரிஞ்சிக்கணும். பிஸ்கெட் ஓகே, அது பிஸ்கெட் கொடுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம அங்கே பாருங்கள். இப்போ நம்ம அங்கே பிஸ்கெட் போட்டேன். அப்புறமா இதுக்கு இங்கே போட்டேன். ஏன்னா 2 பேர் பக்கத்தில் இருந்தால் சண்டை போட்டுப்பாங்க.
எனக்கு இந்த ரூம் பார்த்தா நான் வந்துட்டு தெலுங்கானாவில் மாட்டின்னு இருக்கும்போது குவாரண்டைனில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இது ஆளுக்கு ஒரு பெட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. நான் வந்து அந்த பையன் வந்து அந்த பையன் எல்லோரும் வந்துட்டு எஜுகேஷன் படிக்க வந்துக்கிறோம் ஜெயிலில். நான் வந்துட்டு ஃபஸ்ட் மெடிடேஷன் அது எல்லாம் பண்ணுறது நமக்கு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கும் ஜாலியாக பார்த்துனே இருக்கோம். இன்னும் நான் போட்டுனே இருக்கேன் பாருங்க அப்படியே பாருங்க எவ்வளோ பஞ்சா பண்ணிட்டு பாருங்க.